எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி என்னுடைய கேரளா சமையல் அறையில் கேரளா ஸ்பெஷல் வெள்ளையப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 கிளாஸ் பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். இது நான் ஊற வச்சு எடுத்த பச்சரிசி. 1 கப்பு சாதம் பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். 1 கப்பு துருவன தேங்காய், பூண்டு இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம். ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது தெனங்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது நம்மளுக்கு அது கிடைக்காததுனால ஈஸ்ட் போடலாம். முதல்ல தேங்காய் அரைச்சி எடுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கலாம். தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். இனி அரிசி அரைச்சி எடுக்கணும். மற்றது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுக்கலாம். அரிசி, சாதம், சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு இதெல்லாமே சேர்த்து அரைச்சி எடுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாமே சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தண்ணி வேணும்னா நம்ம ஊற்றலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இது மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுவும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது மாவு நல்லா கரெக்டாக இருக்குது. நீ மாவு நம்ம புளிக்க வைக்கணும். எப்படியும் ஒரு 4 மணி நேரம் ஆகும் பொங்கி வர்றதுக்கு. வெயிட் பண்ணலாம். இப்போ மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் செய்யலாம். நம்ம உடனே செய்ய வேண்டாம் அப்படின்னா இது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு எப்போ வேணுமோ நம்ம எடுத்து செய்யலாம். பேன் வச்சு சூடாகும்போது ஃப்ளேம் மீடியத்துக்கு கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்பம் செய்யலாம். மாவு ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரே ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே வெந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.